ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய் சோகான் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து கிரிக்கோ கிட்ட வந்து ஒரு முத்தம் கேட்குறான். அதுக்கு கிரிக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றா. எதை பத்தின்னு ஹீரோ கேட்க சூசனாவை பத்தி தான் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ, பாட்டி வேற தண்ணி நிரப்ப சொன்னாங்களே, நான் வேற மறந்துட்டேனே, இப்போ மட்டும் நான் அதை பண்ணட்டி பாட்டினே கொண்டே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்போ நம்ம கதையோட வில்லி வந்து ரூஃப் மேல இருந்து கிரிக்கோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த டீமன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணலையா அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ வந்து கிரிக்கோ வந்து பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எதுக்கு வேணாலும் சூசனாவை பைலட் பண்ண முடியாது நீ சொல்றேன்னு பாட்டி கேட்க, ஆனா பாட்டி சிகாரோ அப்புறம் ஹயக்கோ 2 பேர் இருக்காங்களே சூசனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்புறம் நான் எதுக்கு, அது மட்டும் இல்லாம சூசனா நீ சூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கிரிக்கோ சொல்ல, இங்க பாரு கிரிக்கோ, சூசனா வந்து அதை பேட்டில் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு யார் கரெக்டா இருப்பாங்களோ அவங்கள தான் சூசனா சூஸ் பண்ணும். ஒருவேளை அந்த முட்டா பைய கூட இது காரணமா இருக்கலாம். பின்னையே கெய்ச்சிரோ என்னை சூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு கிரிக்கோ சொல்ல, எங்க எல்லாத்தையும் விட கெய்ச்சிரோவை உங்களுக்கு தான் நல்லா தெரியும், அது போக இப்ப நீங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா வேற ஆயிட்டீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, இருந்தாலும் கிரிக்கோ எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றான். ஹைகிஸ்கே வந்து சிகாரி கிட்ட நான் உங்களை வெறித்தனமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். நீங்க என் கூட டேட்டிங் வர முடியுமான்னு கேட்க, ஆனா நான் கெய்ச்சிரோவுக்கு என்னுடைய மனசை கொடுத்துட்டேனே அப்படின்னு நான் சொல்ல, நீங்க என்னுடைய பாஸை லவ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என்னுடையவளா இருக்கணும் ஹைகிஸ்கே சொன்னானே. அவ்வளவு வேகப்பட்டுக்கிட்டு உன்னே மாதிரி ஒரு பையனோடலாம் இப்படி ஒரு பொண்ணு இருக்க விரும்புவா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ வந்து போன எபிசோட்ல பேர்சி சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நீங்க மட்டும் ஜப்பான் ஆள்ற நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ப்ராப்ளத்தெல்லாம் எதிர்த்து போராட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் சோகமாக அந்த பக்கம் ஹைகிஸ்கே கொஞ்சம் சோகமா இருக்கான். இப்போ ஹைகிஸ்கே வந்து ஹீரோ பார்த்துட்டு, அம்மா பாஸ் ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அம்மா நீ ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், என்னுடைய மனசு உடஞ்சிருச்சு பாஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பாத் கவுஸுக்கு ஒரு அழகான பெண் நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ ஹைகிஸ்கே விட வாடகை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இப்போ கிரிக்கோவும் சிகாரோவும் வீட்டுக்கு மேல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கோ ஹீரோ பத்தி யோசிக்க, சிகாரு வந்து அவனை ஹைகிஸ்கே பத்தி யோசிக்க, இந்த மாதிரி மேல அவங்களுடைய ஃபீலிங்ஸை மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹைகிஸ்கே கூட்டி போயிட்டு அந்த டெலஸ்கோப் வச்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே ஹைகிஸ்கே, இப்போதான் ஒரு பொண்ணு உள்ளே போனா வாடா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னோட மனசு சரியில்லை பாஸ், வாயை மூட்டு பாரா, இதை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன் உன்னுடைய பிரச்சனை நீ மறந்துடுவடா அப்படின்னு ஹீரோ சொன்ன. ஹைகிஸ்கே வந்து பாக்குறான். பார்த்துட்டு என்னவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, இந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அடிக்க போகும்போது பாட்டிக்கு முதுகு பிடிச்சிக்குது. பாத்து ஹவுஸ்குள்ள கிரிக்கோ உட்காந்து சோகமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த புது பொண்ணு வந்து கிரிக்கோ கிட்ட வந்து பேசுறா. உங்களை பார்க்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ஒரு பையனை பத்தி தான் யோசிக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்க, இதே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு கிரிக்கோ கேட்க, ஏன் உங்களுடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்ப ஹீரோ பாட்டிய அவங்க ரூம்ல கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கான். இப்ப பாட்டி அந்த நிலைமையில கூட கிரிக்கோ கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல, ஹீரோ எந்திரிச்சிட்டு அதை நான் பாத்துக்கிறேன், பாத் ஹவுஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அமைதியா இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க, ஹைகிஸ்கே வாடா போலாம். இப்ப பாத் ஹவுஸ்ல அந்த புது பொண்ணு கிரிக்கோ கிட்ட அவர் உங்ககிட்ட லவ் சொல்ல மாட்டாரு, அதான அவங்க பிரச்சனை, ஏன் பேசாம நீங்க போயிட்டு உங்களோட லவ் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அவ சொல்ல, என்னால அது முடியாதுன்னு கிரிக்கோ சொல்றா. இப்போ ஹீரோ ஹைகிஸ்கேவும் அவங்களால என்னென்ன வேலைலாம் பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஹைகிஸ்கே கிட்ட வந்து தண்ணியை சூடு பண்றதுக்காக போய் தீ எரிக்கணும்டா அப்படின்னு சொன்னோன்னே ஹைகிஸ்கே ஓகேன்னு சொல்றான். சிகாரு மேல இருந்து பார்த்துட்டு ஹீரோ தான் அந்த இடத்துல போய் தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. பார்த்தா ஹைகிஸ்கே இருக்கான். ஹீரோ வந்து கட்டையை உடச்சிக்கிட்டு இருக்கும்போது கிரிக்கோ அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்துட்டு எனக்கு இங்க வேலை இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது கிரிக்கோ அவளை மறைச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றா. என்னையும் நீங்க பைலட் பண்ண அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கோ கேட்டுட்டு, நீங்க என்ன பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க, தயவு செய்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்லிருங்க இந்த மாதிரி அவ சொன்னோன்னே ஹீரோக்கு கிட்ட எல்லாரும் அந்த உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதானே அப்படி லவ் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம நான் உங்களோட ஏடவுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறேன்னு அவ சொல்ல, சிகாரவே ஹைகிஸ்கே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இப்போ ஹைகிஸ்கே நான் அவங்களை ஏதாச்சும் தொல்லை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது அவ பிடிச்சி கொஞ்ச நேரம் என் கூட இருக்கிறியா சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம். நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கெய்ச்சிரோவை லவ் பண்றேன், ஆனா உன் கூட இருக்கும்போது மட்டும் ஏன் என்னுடைய ஹார்ட் வேகமா துடிக்குதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு, என்னால ஏடாவுக்கு போக முடியாது அப்படின்னு கீரை சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு கிரிக்கோ கேட்கிறா. என்னால இந்த செரி பிளாசம் பார்த்த கைவிட முடியாது, ஆனா சிகையாசி ஜப்பானை ஃபுல்லா கைப்பற்றினா நாகசாக்கியம் தான் அதுல பாதிக்கப்படும், அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் நான் நடக்க விட மாட்டேன், என் கூட இருக்கிற மக்களே என்னால கவனிச்சுக்க முடியாது, ஜப்பானை ஃபுல்லா எப்படி என்னால ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அதுக்கப்புறம் வில்லி பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. இப்ப பாட்டி எப்பவும் போலதான் சொல்றாங்க, அவன் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவன் ஒரு முட்டாப்பைய அப்படிதான், அதுக்கு அவனை நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க, அவன் தான் கிட்ட இருக்கிறத மட்டும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ரூஃப்ல உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹைகிஸ்கே வந்து சிகாரு
கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி சாரி சொல்றதுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி உன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்லி இருந்திருக்கவே கூடாதுன்னு அவன் சொல்ல, என்னால ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு அவன் சொல்ல, என் முதலாளி அடிக்கடி சொல்லுவார், ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாம விட்டுட்டு அதுக்கடுத்து அதை பத்தி யோசிச்சோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொன்னானே சிகாருவும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹைகுஸ்கேவும் அவளை தேடிக்கிட்டு இருக்கான், இங்க இருக்கா அப்படின்ட்டு. அவன் எப்படி சிகாருவை தேடி கண்டுபிடிச்சிடறான். இப்ப ஹீரோ மட்டும் மலக்கா உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெல்லி அவளோட ஒனிகாமையை எடுத்துட்டு வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க ஹீரோ அதை பார்த்துடுறான். நீ உனக்கு முக்கியம் சொன்ன எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற வில்லேஜ் அழிச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோ இதை பார்த்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய சீலை யூஸ் பண்றான். இப்ப நம்ம சூசனும் வெளியில வந்துருது. ஹீரோ அதுக்குள்ள இருக்கான். அப்ப சிகாருவும் அயாக்கும் என்னைய உள்ளக்கி விடுங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ கிரிக்கோ கூப்பிடுறான். கிரிக்கோ சூசனாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்னை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல சூசனாவும் அவளை சூஸ் பண்ணிடுது. இப்போ இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகிறதுனால இப்போ ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த ஃபார்மோட பேர் தான் சூசன் ஆஃப் ஹெவன்லி தண்டர் காட். இப்போ கிரிக்கோவை பார்த்து நீங்க தேடுற பதில் இதுவா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் எப்பவுமே அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் சூசனால இருக்கும் போதும் அப்புறம் ஏடாவுக்கு போனதுக்கு அப்புறம் வாட்டியும் இந்த மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிரியோ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ கிரிக்கோ கண்டுபிடிச்சிடுறா எதிரில் இருக்கிறவ தான் நம்ம கிட்ட பாத் கௌஸ்ல பேசினா அப்படிங்கிறத. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ அவனை பத்தி ஃபுல்லா தெரியும்னு சொன்ன, இருந்தாலும் அவனை பத்தி அவனுக்கு ஃபுல்லா எதுவும் தெரியல, நீ அவன் கிட்ட சிக்கியாசி கிட்ட சண்டைக்கு போனோம் அப்படின்னு சொன்னப்ப அவன் ரொம்ப பதட்டப்பட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த பாத் கௌஸை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு இருப்பான் இல்ல, இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா அதுல உனக்கு எதுவுமே தெரியல, இருந்தாலும் நீ அவனை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ற. இது போக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, உங்களுடைய பிரச்சனை தானே உங்களுக்கு முக்கியம், அதனாலதான் இவ்வளவு நாள் உங்களால சூசனாவை பைலட் பண்ணவே முடியல அப்படின்னு அவன் சொன்னா. ஹீரோ அது உண்மையிலேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நீங்க தேவையே இல்லை அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவ கிரிக்கோட மைண்டை மேனிபுலேட் பண்ண கிரிக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இது போக அந்த வேலையை சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் 4 பெட்டியும் சேர்த்து அடிச்சு விடுறா. உங்க காதல் அசுத்தமானது, அது மட்டும் இல்லாம நீ ஒரு செல்ஃபிஷ், கூட அந்த பையன் இருக்கிறது அந்த பையனுக்கு தான் ஆபத்து, அவனை விட்டு இப்ப வெளியில போயிரு இந்த மாதிரி சொல்றத கிரிக்கோ கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு வாயை மூடுறீன்னு கத்த. இருந்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல கிரிக்கர் ரொம்ப காண்டாயிட்டு வாயை மூடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்க சூசனாவுக்கும் அவங்களுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. இப்ப சூசனா வந்து ஆட்டோ பைலட் மோடுக்கு போய் ஒரு டெவல் மாதிரி ஆயிருது. இதை வில்லி பார்த்துட்டு கடைசியா நான் எதிர்பார்த்த அந்த டெவல் வந்துருச்சுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோவை எவ்வளவு கண்ட்ரோல் பண்றான், ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோவா இங்க இருக்கிற எல்லா வீட்டையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சூசனா நம்ம பாட்டியை பார்த்துட்டு பாட்டி அட்டாக் பண்ண போக ஹீரோ நிறுத்து அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கடைசியில் ஹீரோக்கு எந்த ஒரு வழியும் தெரியாம அந்த சீலை அதுல இருந்து எடுத்துடுறான். அந்த சீலை எடுத்தனால ஹீரோவுக்கு சாக்கடிக்குது. ஒரு வழியா பாட்டியும் ஜஸ்ட் மிஸ்ல போய் தப்பிச்சுட்டாங்க. கிரிக்கோ எந்திரிச்சு பாக்குறா. ஹீரோ சுயநரவில் இல்லாத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா. இதை வெளியில இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட அந்த எபிசோட பிடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.